ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து சௌரியப்பாளையம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ போகிறோன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து தேதி 21/7/2025. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே சௌரியப்பாளையத்தோட அந்த தேர் இழுக்கிறது. இன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஒரு 11 மணிக்கு பக்கமாக தேர் இழுப்பாங்க. ஃபஸ்ட்டு டே நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக லைட் போட்டுருக்காங்க. இந்த பாருங்க, அன்றைக்கி உங்ககிட்ட சொன்னேன், இந்த பார்க்கிங்லாம் வந்துட்டு நிறைய வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். இந்த பார்க்கிங்லாம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் லைட் போட்டு நல்லா வெளிச்சம் செம்மையாக இருக்குது. உள்ளே வந்து வண்டி நிறுத்திக்கலாம். இங்கே வேறு மழை அதிகமாக பெஞ்சிருக்கு. அதனால் உங்கள் வண்டி நிறுத்தினீங்கன்னா சேரில்லாத இடத்துல பார்த்து பத்திரமா நிறுத்துங்க. உள்ளே போய் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டிலாம் ஒவ்வொன்றா டயர் சுற்ற ஆரம்பிச்சிடும். நம்ம எடுக்கும் போது ரொம்ப சிரமமாக இருக்கும். பார்த்து சேஃப்டியாக நிறுத்துங்க. எப்போ கார் நிறுத்தணும் லாக் பண்ணி நிறுத்துங்க. கண்ணாடியில் ஏற்றி விட்டு லாக் பண்ணி நிறுத்திடுங்க. இந்த வீடியோவில் புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த மேலே இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் முன்னாடி காட்டும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக லைட்டாக இருக்குது, நல்லா வெளிச்சமாகவும் இருக்குது, ரொம்ப டீசெண்டாக பண்ணிருக்காங்க. இந்த தடவை நம்ம உள்ளே போயிட்டே இருக்கோம், கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த சீரியல் இதுதான் முதியோர் இல்லம். இந்த இல்லம் வந்துட்டு ஃபுல்லாக இங்கே வந்துட்டு சாப்பாடு செஞ்சு இன்றைக்கி உள்ள முதியோர் இல்லத்துக்கு ஃபுல்லாக சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்க எல்லாம் திருப்தியாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி எல்லா நாளுமே சாப்பாடு ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். இங்கே ஃபுல்லாகவே அங்கங்கே கடையெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. பாருங்கள், வேன் ட்ராவல்ஸ் கார் எல்லாம் நிறைய நிற்கிது. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட் வண்டி தான் அதிகமாக இருக்கும். கர்நாடகா, பெங்களூர், ஒசூர் இந்த மாதிரி வண்டி தான் நிறையா இருக்கும். உள்ளே பாருங்கள், ஃபுல்லாக கடைகள் நிறையா இருக்குது. நாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் விரும்பி சாப்பிட்ற பொருள் எல்லாமே உள்ளே இருக்கும். எல்லா கடைகளுமே இருக்கும்ல, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிக்கலாம் இந்த கடைக்குள்ளே. இவ்வளோ கடை இருக்கும். கார் பார்க்கிங் பாருங்கள், இங்கே கூட ஒரு கார் பார்க்கிங் இது முன்னாடி. இங்கேயும் கார் பார்க் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஃபுல்லாக சேரதாக இருக்குது. உள்ளெல்லாம் நிறைய பேர் வண்டி நிறுத்திட்டு எடுக்க முடியாமல் சிரமப்படுறாங்க. உள்ளே கொண்டு போய் நிறுத்தாதீங்க. உள்ளே கூட நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரௌட் அதிகமாக இருக்கும். அந்த க்ரௌடில் வந்துட்டு அந்த வண்டி வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் டக்குன்னு வெளியே வர முடியாது. அதனால் அவுட்டரில் வந்துட்டு உங்களுக்கு கார் பார்க்கிங் பாயிண்ட் போட்டுக்கிறாங்க. அந்த பார்க் பாயிண்டில் நீங்கள் கார் பார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இந்த மாதிரி அவுட்டரில் பார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், கோயில் முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இதான் சர்ச்சு முன்னாடி மெயின் என்ட்ரன்ஸு, மெயின் கேட்டு தான். ஃபுல்லாக சீரியல்லாம் போட்டு நல்லா நீட்டாக இருக்குது. சர்ச்சுக்குள்ளே கடைகளும் நிறையா இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகள் மட்டும்தான் இருக்கும் சர்ச்சுக்குள்ளே. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே பாருங்கள், ஃபுல்லாக அந்த மெழுகுவர்த்தி, இந்த 10 குச்சி கற்பூரம், துணி, டவலு, வேஷ்டி இந்த மாதிரி கடைகள் தான் நிறையா இருக்கும். உள்ளே பார்த்தோம்னா தேர் இருக்குது, கூட்டமும் ஃபுல்லாக இருக்குது. அவங்களாம் உட்காந்து அவங்க முன்னாடி ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி நடத்துகிறாங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சியை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. முன்னாடி பாருங்கள், தான் தேர் 5 தேர் இருக்கும். 5 தேருமே நாளைக்கு நைட்டு வந்துட்டு 5 தேருமே இழுப்பாங்க. அப்படி இழுக்கும் போது செம்ம க்ரௌடு வரும், கூட்டம் அதிகமாக இருக்கும். வரும்போது உங்கள் குழந்தைங்களாம் கூட்டம் வந்தீங்க அப்படின்னா கையில் பிடிச்சிக்காங்க. வெளியில் தனியாக எங்கேயும் விட்டுறாதீங்க. வெளியில் தனியாக விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட்டத்தில் தொழவ முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இவ்வளோ கூட்டம் இருக்கும். இந்த இடத்துல நாளைக்கு நிற்க இடம் இருக்காது. நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். நாளைக்கு போகிற வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. செம்ம கூட்டம் இருக்கும். இங்கெல்லாம் நிறைய பேர் இங்கேயே படுத்து தூங்கிடுவாங்க. பாருங்கள், இந்த தடவை ரோடு போட்டாங்க, மண் கல்லில் போயிடுச்சு. போன டைமில் வெறும் மண் தடமாக இருந்துச்சு, கல்லில் போயிடுச்சு. ரோடு போட்டதுனால நம்ம வந்துட்டு ஈரம் இல்லாமல் தேர் இருக்க முடியும். எல்லாம் நடந்து போகலாம். உள்ளே செம்ம கூட்டம் இருக்குது. மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. நாமளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபெஸ்டிவலை கொண்டாடலான்னு சொல்லிட்டு நானும் உள்ளே போய் இதெல்லாம் சுற்றி பார்த்தேன். நிறையா பேர் இருந்தாங்க உள்ளே. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இடம்லாம் நீட்டாக அப்படியே உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக போய்ட்டுருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கடை வீதிக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு சரி முன்னாடி போய்ட்டுருக்குறோம். கோயிலுக்கு பின்னாடி வந்தால் ஒரு கடை வீதிக்கு போகிற லெஃப்ட்டில் ஒரு காம்பவுண்ட் இருக்கும். அந்த காம்பவுண்டில் லெஃப்ட்டு கட் ஆகும். கட் ஆனோடனே உள்ள கடை வீதிக்குள்ளே என்ட்ராயிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அந்த காம்பவுண்டுக்கு. அந்த காம்பவுண்டில் போய் நம்ம உள்ளே என்ட்ராகி நம்ம கோயிலுக்குள்ளே போயிடலாம். சொல்லிட்டு நம்ம கடை வீதிக்குள்ளே போயிடலாம்.
அந்த கடை வீதியில் போய் பார்த்தோம்னா அப்படின்னா நிறையா கடை இருக்கும். பொம்மை கடை, வளையல் கடை, டாய்ஸ் கடை, குழந்தைங்களுக்கு டாய்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி பாத்திர கடை எல்லாமே இருக்கும். இது அந்த காம்பவுண்டு. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளே பாருங்கள், ஃபுல்லாக இந்த வளையல், விளையாட்டு பொருள் எல்லா கடையுமே இருக்கும். கள்ளப்பொரி கடையிலேருந்து எல்லா கடையுமே உள்ளே இருக்குது. கடைசியில் போய் வாங்கிக்கலாம். ஜர்க்கின் ஒன்று இங்கே வாங்கிக்கலாம், இங்கே வாங்கிக்கலாம். எங்கே வாங்குற சிவா? முன்னாடியே இருக்குன்னு பார்க்கலாவா? முன்னாடி இங்கே இருந்தால் பார்க்கலாவா? காலையில் மறுபடியும் வீடியோ எடுக்கணும். பகலில் ஒரு கடை இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளி கேட்டில் வந்துட்டு வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு அவுட் கேட்டில் இந்த கடை வீதிலேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு சரி முன்னாடி செகண்ட் கேட்டு, கோயிலோட செகண்ட் கேட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கேட்டு பக்கமாக போனோம். செகண்ட் கேட்டு பக்கமாகவும் செம்ம க்ரௌட்டாக இருந்துச்சு, க்ரௌடு அதிகமாக இருந்துச்சு. பாருங்கள், மக்கள்லாம் நடந்து வந்துட்டுருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை விட இன்னும் அதிக கூட்டம் இருக்கும். நவர கூட இடம் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப ஜாலியாக. வந்து ஒரு டைம் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் தரமாக சந்திக்கலாம். டாட்டா, பாய்.